12 மாசமும் திருவிழா நடக்கிற ஒரே ஊர் மதுரைதான். இங்கதான் எம்பெருமான் 64 திருவிளையாடல் செஞ்சிருக்காரு. நாரைக்கு முக்தி கொடுத்தது, கருங்குருவிக்கு முக்தி அளித்தது. இங்கதான் இந்திரன் வழிபட்டதா சொல்றாங்க. உள்ள சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தியா வந்திருக்காரு. அம்மன் இது மரகத கல்லால உருவானவள். எம்பெருமான் எல்லா ஊர்லயும் போய் காலை மிதிச்சிருக்காரு. அந்த ஊர் மண்ணை, மதுரை மண்ணை மட்டும் எடுத்து தலையில வச்சிருக்காரு. இந்த சிறப்பு எந்த ஊருக்குமே கிடையாது. திருமலை நாயக்க மன்னர் இருக்காருல, நாயக்க மன்னருக்கு தொழுநோய் வந்துருச்சு. இந்த சித்திரை திருவிழா காரணமே நாயக்கர் தான். தொழுநோய் வந்துருச்சு. அவரு யார்கிட்ட இல்லைன்னு கேக்குறாரு. இது முற்பிறவி பயன்னு சொல்றாங்க. இப்ப யார்கிட்ட எப்படி சரி பண்ணலான்னு தெரியல அவருக்கு. அப்ப ஒருத்தவர் சொல்றாரு, நீங்க மீனாட்சிட்ட போய் கோரிக்கை வைங்க, இங்க சரியாகும். அந்த காலத்துல பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் மதுரையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாயக்கர் காலங்கள்ல அது திருச்சியா மாறி இருக்கு. இவர் வந்தவர் சரின்னு மீனாட்சி சன்னதிக்குள்ள போய், மீனாட்சி ஏன் அம்மா, நீ மட்டும் என்னுடைய தொழுநோயை சரி பண்ணிட்டீனா உனக்கு 12 மாசமும் திருவிழா வைக்கிறேன், இந்த மதுரைய உனக்கு தலைநகரமா மாத்தி காமிக்கிறேன். மீனாட்சி சும்மா விடுவாளா? அடுத்த நாளே அந்த தொழுநோயும் தீர்ந்துருது. அதே மாதிரியே மதுரைய தலைநகரமா வைக்கிறாரு. 12 மாதங்களும் திருவிழா வைக்கிறாரு. சித்திர பெருவிழா, வைகாசி வசந்த உற்சவம், ஆடி மாசம்தான் ரொம்ப சிறப்பு. அம்மன் சன்னதியில உள்ள கொடிமரம் அன்னைக்குதான் ஏத்துவாங்க. மற்ற எல்லா மாதங்களும் திருவிழா சுவாமி சன்னதியில உள்ள கொடிமரத்துக்கு தான் ஏத்தப்படும். அம்மன் சன்னதியில ஆடி மாசம் ஒரு நாள் மட்டும் ஏத்துவாங்க. அம்மன் சன்னதியில இந்த 12 மாசங்களும் திருவிழா வைக்கிறாங்க. ஆடி முளைக்கொட்டு உற்சவம், ஆவணி புட்டு திருவிழா.